அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ் செய்வது. துல்ஹஜ் மாதம் ஹஜ் செய்யக்கூடிய சிறப்புமிக்க மாதம். நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் தூண்களின் இது கடமைகளின் 5வது கடமை ஹஜ். குறிப்பிட்ட மாதத்தில் அல்லாஹ்விற்காக இறை நம்பிக்கையோடு செய்வது. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் செய்வது. ஹஜ் செய்தால் அன்று பிறந்த பச்சிலை பாலகன் போல் அல்லாஹ் ஆக்குவான். அரஃபா நோன்பு. துல்ஹஜ் மாதம் பிறை 9. ஹாஜிகள் அரஃபா மைதானத்தை நோன்பு நோக்க மாட்டாங்க. இது மைதானத்தில் இருப்பாங்க. நம்ம உலக மக்கள் எல்லாரும் நோன்பு வைப்போம். அரஃபா நோன்பின் சிறப்பு. முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் அது பாவ பரிகாரமாக அமையும். ஈதுல் அல்ஹா. துல்ஹஜ் மாதம் பிறை 10வது ஈதுல் அல்ஹா. ஈதுல் அல்ஹா தொழுகைக்கு ஈத்கா மைதானம் செல்ல வேண்டும். குர்பானி. ஈதுல் அல்ஹா தொழுகைக்கு பிறகு ஆடு மாடு ஒட்டகங்களை அவர்கள் இல்லத்திலும் ஹாஜியிலும் குர்பானி கொடுப்பார்கள். குர்பானி என்பது அல்லாஹ்விடத்தில் இறைச்சியின் இரத்தமோ மாமிசமோ பாகங்களோ அல்லாஹ்விடம் சென்றடைவதில்லை. மாறாக நம்முடைய இறையச்சம் தக்வாதான் சென்றடையும். அய்யாமுத் தஷ்ரீக். துல்ஹஜ் பிறை 11, 12, 13. அய்யாமுத் தஷ்ரீக் என்பது துல்ஹஜ் பிறை 11, 12, 13களில் நோன்பு நோக்க கூடாது. அது ஹராமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.